ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சதும் நேராக ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மாவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடணும். குருமா பேலன்ஸ் இருந்து அப்படியே நான் சீனி சட்டியோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் ஒருத்தி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சீனி சட்டியோட ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது. ஃப்ரிட்ஜில் நிறைய இடம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வெளியில் வியூ பாருங்கள். காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து நான் வெளியே போய் வீடியோவே எடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, அப்புறம் சட்னி, ஆம்லேட் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரிஷிக்கு வந்து பிடிக்குமான்னு தெரில, அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால. எங்கள் சின்ன தோட்டத்தில் வந்து வாழை போட்டிருக்கோம், அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய vlog கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழைக்கோலை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதில் இந்த மாதிரி வந்து 2-3 காயெல்லாம் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிரும். எல்லா வாட்டியும் ஆகுறது தான். நாங்களும் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். இது வந்து சின்ன வாழைக்கொலை தான், ஆனால் வந்து பார்த்தா ஒரு 5-6 காய் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி பார்க்காமலே விட்டுட்டோன்னா வந்து நிறைய காய் வந்து போயிடும். ஸோ இனி இதை வந்து வீட்டுக்கு தேவைக்கு தான் எடுக்கணும், நம்ம வெளியிலலாம் விற்கலாம் முடியாது. டெய்லி 11 மணிக்கு வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் 11 மணிக்கு வீடியோ போட முடியல. காலையில் எழுந்திரிச்சது வந்து உடம்பு முடியல, ஸோ அதனால் எடிட்டிங் பண்ண முடியல. டெய்லி காலையில் தான் நான் எடிட் பண்ணுறது. முடிஞ்சதுன்னா வந்து நைட் எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா காலையில் தான் பண்ணுறது. ரிஷிக்கு உடம்பு சரியில்லை. நேற்று காலையில் அவனை கூட்டிகிட்டு போய் காட்டினேன். அவனுக்கு வந்து டெய்லி 3 நேரம் வந்து மெடிசின் கொடுத்துட்ருக்கேன். ரிஷிக்கு மெடிசின் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, அவன் ஈஸியாக வந்து குடிச்சிருவான். அவன் கையிலே கொடுத்துட்டோன்னா அவனே வந்து குடிச்சிருவான். மெடிசின் வந்து ஈஸியாக எடுத்துப்பான். ஆனால் வந்து அவனுக்கு இப்போ கோல்டுனால ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க மூக்கில் வந்து ஊற்றுறதுக்கு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அவன் மூக்கில் வந்து தொடுறதே அவனுக்கு வந்து பிடிக்காது. உடம்பு சரியில்லாதனால என்ன வீடியோஸ் எடுக்கிறது, என்ன கண்டென்ட் போடுறது எதுவுமே தெரியல. என்னோடய லைஃப்பில் டெய்லி என்ன நடக்குதோ அதுதான் நான் போட்டுட்ருக்கேன். 5 மினிட்ஸ் கூட வரல, ஏன்னா வீடியோ எடுக்க முடியல உடம்பு சரியில்லாதனால. எனக்கும் 2 நாளாக வந்து உடம்பு சரியில்லை. சரி வச்சுட்டு இருந்தால் சரியாகாதுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எனக்கு வந்து கோல்டு இருந்துச்சு. அதை விட ரொம்ப கஷ்டமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சரியான பாடி பெயின். ஸோ அதுக்காக தான் நான் போயிருந்தேன் மெயினாக. அவங்க வந்து ப்ரெஷர்லாம் செக் பண்ணாங்க, ப்ரெஷர்லாம் ரொம்ப லோவாக இருந்துச்சு. டேப்லெட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வந்து எங்கள் மாமி வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு ரிஷிக்கெல்லாம் உடம்பு சரியில்லாதனால பார்க்க வந்திருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.